ஒரு அழகிய கிராமத்துல ரமேஷ் என்பவர் ஒரு அழகான வீடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அவங்க மனைவி பெயர் கீதா. அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை மிகவும் பாசமாக வளர்த்தி வந்தாங்க. ஆனா அந்த குழந்தை பள்ளி பருவத்திலேயே ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிச்சது. எல்லாரையும் போட்டு அடிக்கிறது, அது மாதிரி ரொம்ப சேட்டை பண்ணுச்சு. அப்ப அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உங்க குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஒரு யோசனை பண்ணாங்க. அவங்க கிராமத்துல ஒரு வயசான தாத்தா இருந்தாங்க. அவங்க கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அப்ப அந்த தாத்தா உங்க மகனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த பையன் கிட்ட ஒரு சின்ன செடியை கொடுத்து இத போடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பையனும் அந்த செடியை ஈஸியா பிடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓரளவு வளர்ந்த மரத்தை கொடுத்து இத பிடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பையன் அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கிருச்சு. அதுக்கப்புறம் அந்த தாத்தா என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊர்லயே ரொம்ப பெருசா வளர்ந்த ஒரு மரத்துக்கிட்ட கூட்டு போய் இத புடுங்கன்னு சொன்னாங்க. அந்த பையன் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு பார்த்தான். எப்படி நம்மளால இதை புடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட என்னால புடுங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா சொன்னாங்க, இது மாதிரிதான் உன் கெட்ட பழக்கங்களும் சின்னதா இருக்கும் போதே அதை நீ திருத்திக்கணும். ரொம்ப பெரிய மரமா வளர்த்து விட்டீன்னா பெருசானதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ. அதனாலதான் உங்க அம்மா அப்பா சொல்றாங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையனும் தாத்தா சொன்னதை உணர்ந்து நம்ம இனிமே கெட்ட பழக்கம் பழவக்கூடாது அப்படின்னு சொல்லி உணர்ந்துச்சான். அதுக்கப்புறம் அவன் அம்மா அப்பா பேச்ச கேட்டு நல்ல பையனா இருந்தான். நீங்களும் நல்ல பசங்களா இருங்க.